Good afternoon to all. Today we will be explaining about the IoT based temp tracker, which is a smart health monitoring system. This device is been designed to continuously track the temperature of the patient and report it to the device. This device has an heart rate sensor and also an with ESP8266 Wi-Fi enabled device, which gives information to the application ThingSpeak application. This is an smart health monitoring system, which is an example for modern technology in the healthcare solution. Yuvraj will be explaining about the parts of the device. இப்போ இந்த டெம்பரேச்சர் ட்ராக்ல நாங்கள் என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஹார்ட் ரேட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராஜெக்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ESP8266ஓட மைக்ரோ சிப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஜம்பிங் ஒயர் மூலிமா இந்த சிப்புக்கு D1 D2ல் வந்து சென்சாரையும் D5 D6ல் வந்து டிஸ்பிளேவையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அந்த டிஸ்பிளே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது நார்மலாக நம்ம மொபைலில் இல்லை லேப்லேயோ எதுலேயோ ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொசீஜர் வந்து தினேஷ் சொல்லுவோம். நம்ம வச்சிருக்கிறது பேர் என்னதுன்னா ESP8266. இதை வந்து வைஃபை மைக்ரோசாஃப்ட் சிப்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, IoT டிவைஸு, மெடிக்கல் டிவைஸு, இண்டஸ்ட்ரியல் டிவைஸு, ஸ்மார்ட் செக்யூரிட்டிக்கு. இதில் வந்து ஸ்பார்க் ஃபன் கோடிங் பண்ணியிருக்கோம். இதனால் இப்போ எது மூலிமா பண்ணியிருக்கோம்னா, ஆர்டினோ ஆப் மூலிமா. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, வெப் சர்வரு, நெட்வொர்க்கிங்கு, இன்னொன்று வந்து டேட்டா ப்ராக்சிங். நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கோம்னா, டேட்டா ப்ராக்சிங் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். இது பேர் வந்து ஹார்ட் ரேட் சென்சார். ஹார்ட் ரேட் சென்சார் நிறைய டைப் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணிருக்க வந்து IR சென்சார். IR சென்சார்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் சென்சார். அதுலயும் நிறைய டைப் இருக்கு. இது லோ மிட் ஷார்ட் லாங் இன்ஃப்ராரெட். நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது வந்து மிட் லோ வேவ் லென்த். இதோட நார்மல் ரேஞ்ச் வந்து என்னன்னா 14 mm to 15 mm. நம்ம யூஸ் பண்ணிருக்க லோ வேவ் லென்த்தோட ரேஞ்ச் என்னன்னா 0.75 mm to 1.14 mm. ஸோ இது வந்து டச்சபிள் சென்சார். ஃபிங்கர் பிரிண்ட். இது சென்சார்ல வந்து ஃபிங்கரை டச் பண்ணா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இன்னொன்று என்னன்னா, இது வந்து டிஸ்பிளே, அதாவது OLED டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோடு இதோட பேர். இது எதுக்குன்னா, இதோட டேட்டா ப்ராசஸிங்கை மானிட்டர் பண்றதுக்கோசரம் இது யூஸ் ஆகுது. இந்த சென்சாரோட ஸ்பீட் என்னன்னா 299.792.458 m/s இது ஒர்க் ஆகும். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகும்? இது பேர் வந்து ஜம்பிங் ஒயர், அப்படி கண்டக்டிங் ஒயர்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை வந்து பிட்வீன் டூ டிவைஸ்க்கு வந்து பாஸ் பண்றதுக்கோசரம் இது யூஸ் ஆகுது. இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணோன்னா 1 minute வெயிட் பண்ணணும். எதுக்குன்னா, சரௌண்டிங் அட்மாஸ்பியரோட ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கோசரம். ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் டச்சபிள் சென்சார்னால ஃபிங்கரை டச் பண்ண உடனே இதோட டேட்டா வந்து D1 D2 D5 D6 வந்து ESP8266ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதோட டேட்டா வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது டிரான்ஸ்ஃபர் ஆகி D1 D2 மூலமா டிஸ்பிளேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இதுல மானிட்டர் பண்ணும். நம்ம வந்து டிஸ்பிளே தேவையில்லை. ஸோ அதனால ThingSpeakங்கிற ஒரு ஆப் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு நம்ம இதோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாம இதோட அப்ளிகேஷன் ஐடியும் போட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். Let me explain the medical use of IoT based temp tracker. We can eliminate the physical contact between the patient and the physician, reduces the risk of infection, and also it is proper for patient comfort. We can diagnose pyrexia, hyperpyrexia, and also we can use in clinical trials and research purpose experimental trials. Let me continue about the medical uses of our device. It is mostly useful for the bedridden patients, old age people, and babies to check the temperature in their stays. It acts as the time saver. For example, the normal thermometer takes 1 or 2 minutes to check the temperature. It tracks the temperature within a fraction of second. It automated alert system helps to identify the critical condition of the patient. We also have a certain limitations of this device of not being displaying name of the patients in the applications. Like if you see any one point, it shows Celsius and exact timing, but not the patient name. It may be developed later. Thank you.